பள்ளி பருவத்துல ஏற்பட்ட ஒரு விபத்து. அந்த விபத்து என்ன பண்ணீங்கன்னா, நுரையீரலினுடைய பக்கத்துல அடிபட்டதுனால, அப்பப்போ எனக்கு அந்த மூச்சு திணறல் அப்படின்றது வருங்க. இயற்கை மருத்துவர் நானு. பாரம்பரிய உணவு முறைகளையும், பாரம்பரிய கலாச்சாரப்படியும் மனிதன் வாழணும்னு நினைக்கிற பர்சன்ல நானும் வருவேன். அப்போ அந்த பிரச்சனைக்கு எத்தனையோ சார் சொன்ன மாரி நம்மளுடைய சார் ஒருத்தர் பேசினாங்க. பேர் ஞாபகத்துக்கு வரல. அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யும்ன்றத 53 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த ப்ராடக்ட் நமக்கு ஞாபகத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு கையில. அவ்வளவு பிரச்சனைகள். அதாவது அந்த அடிப்பட்ட இடம் மட்டும் எனக்கு அப்பப்போ பிரச்சனைகளை கொடுக்கும். எனக்கு ஒரு தைலம் இருக்கு. அந்த தைலத்தை போட்டு அடிக்கடி சரி பண்ணிக்குவேன். நிறைய ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட்டுங்க. நான் ஆம்வே ப்ராடக்ட்ல இருந்து நிறைய மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டை பயன்படுத்தியிருக்கேன். எல்லா ப்ராடக்ட்டும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டுகளை கொடுக்கும். ஏன்னா ஒரு பொருளை பயன்படுத்தும் போது அந்த ஒரு பொருளினுடைய தன்மை தெரியும். இன்னொரு பொருளை பயன்படுத்தும் போது அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கிறது தெரியும். ஆனா எல்லாத்தை விட இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துதல் எக்ஸலண்ட் ப்ராடக்ட் நம்மளுடைய எலிக்ஸ் செராமிக்ஸ் ப்ராடக்ட். ஏன்னா அந்த அடிக்கடி எனக்கு வந்து அந்த இரும்பல் வந்துருங்க. இந்த இரும்பல் வந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நைட்ல எல்லாம் இரும்பல் அதிகமா இருக்கும். அலோபதி மெடிசன் அப்படின்றது நான் அதிகமா விரும்ப மாட்டேன். அப்படிங்கும்போது அந்த பெரிய பிரச்சனைக்கு அது இருந்துச்சு. ஆனா ஒரு நண்பர், நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி நான் விரும்புறேன்றதை தெரிஞ்சுட்ட ஒரு நண்பர் எனக்கு இந்த ப்ராடக்டினுடைய விஷயத்த சொன்ன ஒரு நபர் நம்மளுடைய செல்லத்துறை சார், நாமக்கல்ல. அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய பாராட்ட தெரிவிக்கணும். அந்த ப்ராடக்ட்டை கொடுத்தாரு. நான் வாங்கி 15 டேஸ் பயன்படுத்தினேன். அவர் 4 பயன்படுத்த சொன்னாரு. நான் ஒரு பவுச்ச 3 பயன்படுத்தினேங்க. அந்த ஒரே ஒரு பேக்ல என்னுடைய அந்த உணர்வு பூர்வமான வலியை சாதாரணமா உணர முடிஞ்சுச்சு. நம்மளுடைய நரம்புகளை பிரிச்சு எடுத்து நம்மளுடைய உடலில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை தெளிவுபடுத்துகின்ற அந்த அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, உள்ள போய் ஆராய்ந்து பார்க்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா? உள்ள ஸ்கேனர் போய் ஆராய்ந்து பார்க்குற மாதிரி நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும், அதாவது பித்தம், வாதம், கபம், இந்த 3 மண்டலங்களில இருக்கிற அத்தனை நச்சு கழிவுகளையும் பிரிச்சு எடுத்து வெளியேற்றுறதுன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த 15 நாள்ல அந்த நுரையீரல் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சரியாகி எனக்கு இடுப்பு வலியும் சரியாயிருச்சுங்க.